ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமானால், அதாவது கெட்ட நிலை என்ன, பாவத்தன்மை அடையிறது. 6, 8, 12 போய் நட்பு வீடுல இருக்கலாம். சனி மாதிரியே 6, 8, 12 நட்பு வீடுகள்ல மறைஞ்சு நட்பு வீடுகள்ல இருக்கலாம். 3, 6, 10, 11 செவ்வாய் இருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவர் பாவத்தன்மை அடைஞ்சிருக்காரு, கெட்டு போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமா தைரிய வீரியம் இல்லாம போயிருவாங்க, கோலத்தனமா ஆயிடுவாங்க, செயல்திறன் இல்லாம போயிடும். வீரம், அதாவது துணிச்சலான விஷயங்களை எதையுமே எடுத்து செய்ய மாட்டாங்க. பூமி மனை வாகனம், வாகனத்தை விட்டுருங்க, பூமி மனை இதுல தடை தாமதங்கள் இருக்கும். அதை வாங்குறதுல கஷ்டப்படுவாங்க, வாங்கவே முடியாத நிலை. அப்படியே வாங்கினாலும் கூட அது கையை விட்டு போகக்கூடிய நிலை, விற்கிற மாதிரிலாம் கூட. சோ செவ்வாய் பலவீனமானால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் 1/4 பங்கு சுபரா வச்சிருக்காங்க, 3/4 பங்கு பாவர். செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஆகட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆகட்டும், ஒரு டாக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி நல்ல ஒரு பதவியில வச்சு அழகு பார்க்கறதையும் பார்க்க முடியுது. செவ்வாய் கெட்டு போன நிலைமையில இருந்தா நோய், சர்ஜரி, கண்டம், அசிங்கங்கள், அவமானங்கள், வழக்கு, கோர்ட்ல வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனையை சந்திக்கிறது, ரவுடிகளால தாக்கப்படுறது, இல்லைன்னா இவங்க அவங்கள தாக்கிடுறது, இந்த மாதிரி பாவத்தன்மை அடைஞ்சாருன்னா இந்த மாதிரி பலன்களையும் வாரி வழங்குறத பார்க்க முடியுது. எனவே செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில குரு பார்வையிலையோ இல்ல வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருந்துட்டாருன்னா ஓரளவு அவருக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. சுக்கிரனும் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய்க்கு ஒரு சுபர்களோட தொடர்பு இருக்கணும் நிச்சயமா. மேற்கொண்டு ஒரு பாவத்தன்மை ஆயிட்டாரு அப்படின்னா ரொம்ப பேயாட்டம் ஆடி விட்டுருவாரு. ஸோ உறுப்புகளை இழக்கிற மாதிரி ஆயிரும், இல்லைன்னா வெட்டு குத்து, காயங்கள், தழும்பு, இது மாதிரி எந்த பாவத்துல உட்காரோ அது சார்ந்த இடத்துல தழும்பை போட்டு விட்டுருவாரு நிச்சயமா. அவர் நல்ல சுபத்தன்மையில இருக்காருன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டும். சரிங்களா? இது மாதிரி ஒருத்தருக்கு செவ்வாய் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இளைய சகோதரத்தை வச்சு நன்மைகள் இல்லாம, சகோதர உறவுகளோட கடுமையான பகைத்தன்மை ஏற்பட்டு சகோதரனாலேயே தாக்கப்படுறது, சகோதரனை வச்சு ஒரு நன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும். ஒண்ணு இல்லவே இல்லாம போயிடும், இல்லைன்னா இருந்தும் இல்லாதது போல் ஆக்கி விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். செவ்வாய் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? ஸோ செவ்வாய் கெடும்போது இந்த மாதிரி பலன்கள்லாம். செவ்வாய்க்கு எந்த இடத்துலையும் பாவ தொடர்புகள் இல்லாம இருக்கிறதே நல்ல விஷயம் ஜாதகத்துல. ஏன்னா பூமி மனையை கொடுக்கக்கூடியது அவர் தான். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர். வீரியம் எவ்வளவு வீரியமா இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதும் செவ்வாய் தான். சரியா? அவர் குருஸ்தானங்கள்ல 6, 8, 12 போய் மறையலாம், தப்பு கிடையாது. மறைஞ்சாலும் நட்பு வீடுல இருக்கணும். 3, 6, 10, 11 சனிக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்க செவ்வாய்க்குமே. என்ன இவர் கொஞ்சம் 1/4 பங்கு சுபர், கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு 1/4 பங்கு சுபர். ஆனாலும் பாவத்தன்மை அடையக்கூடாது. ராகுவோடையோ கேதுவோட சேர்ந்தா கொஞ்சம் மூர்க்கத்தனம் உள்ள அப்படியே போயிடும், சுத்தமா கோலையா போயிடுவாங்க. செவ்வாயோட அத்தனை மூர்க்கத்தனமும் உள்ளுக்குள்ள இருக்கும், எதுவுமே வெளிப்படும்.